ஓம் சரவணபவ. இன்னைக்கு டே 10, 108 நாள் சரவணபவ எழுதுறதுல ஆரம்பிச்சிருக்கோம். வேலும் மயிலும் சேவலும் துணை. டெய்லியும் சரவணபவ எழுதுங்க, லைஃப் கண்டிப்பாக ஒரு நாள் மாறும். இன்றைக்கி முருகப்பெருமானை பற்றி ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? இது அகத்திய முனிவரை பற்றியான ஒரு கதை. ஒரு சமயம் அகத்தியர் தென்னிந்தியாவில் முருகப்பெருமானோட அருளை பெறணுன்ட்டு தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களாம். அவரோட பக்தியை கண்டு முருகப்பெருமான் காட்சியளித்து பல தெய்வீக ஞானங்களையும் தமிழ் மொழியின் சிறப்பையும் எடுத்துரைத்தார். முருகனின் அருளால் அகத்தியர் தனது தவ வலிமையையும் ஞானத்தையும் மேலும் வளர்த்து கொண்டார்கள். பின்னர் அவர் பலருக்கும் அறநெறியையும் நல்வாழ்வையும் போதித்தார். அதனால் முருகப்பெருமான் ஞானத்தை அருளும் தெய்வம் என்றும் பக்தர்களுக்கு சரியான வழியை காட்டும் குருநாதர் என்றும் போற்றப்பட்டார். கதையோட நீதி என்னன்னா, உண்மையான பக்தியுடன் இறைவனை நாடுபவர்களுக்கு அவர் ஞானமும் நல்ல வழியும் தருவார். சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். முருகப்பெருமான் நமக்கு அருள் புரிவார். ஓம் சரவணபவ.